ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் இன்ஸ்டன்ட் பாட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இன்ஸ்டன்ட் பாட் வந்து இன்ஸ்டன்ட் பாட் டூஓ ப்ளஸ். இந்த இன்ஸ்டன்ட் பாட் மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். நிறைய ஃபுட்டு இதில் குக் பண்ணலாம். வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைஸ், சாம்பார், சன்னா கறி, ராஜ்மா கறி, ஃபுட்டை ரீஹீட் பண்ணனா ரீஹீட் பண்ணிடலாம். எக்கு பாயில் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணலாம். தயிர் உர விடலாம். அப்படி நிறைய ஐட்டம்ஸ் இதில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர் மாதிரி இது நல்ல யூஸும் ஆகும். இன்ஸ்டன்ட் பாட்டோட பார்ட்ஸை பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டோட லிட்டில் க்ளோஸ் ஓப்பன் ரைட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதில் ஒரு ஏரோவும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஓப்பனும் க்ளோஸும் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டோட இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்பாகத்தை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். இது வந்து கேஸ்கட் ஆகும். இந்த ப்ரெஷர் குக்கரில் கேஸ்கட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பாட்லேயும் இதில் கேஸ்கட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிட் பண்ணலைன்னா என்ன ஆகுன்னா இந்த ஃபுட்டு குக் ஆகும்போது இதெல்லாம் வெளியில் வந்துடும் ஃபுட்டெல்லாம். ஸோ இப்போ இதுதான் நாபு. இந்த நாபு வந்து சீலிங் பொசிஷனில் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணோம்னா வெண்டிங் பொசிஷனில் வந்துடும். இந்த வெண்டிங் பொசிஷன் எதுக்குன்னா ஃபுட்டை வந்து குயிக் ரிலீஸ் பண்ணோன்னா வெண்டிங் பொசிஷன். குக் பண்ணும்போது எப்போதுமே சீலிங் பொசிஷனில் தான் இருக்கணும். வெண்டிங் பொசிஷனில் நம்ம எப்போ கொண்டு வருவோன்னா நம்ம வந்து ஃபுட்டு குக் ஆகிட்டு உடனே வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோன்னா வெண்டிங் பொசிஷன் கொண்டு வந்துட்டோம்னா ஸ்டீம் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு இந்த நாபு பக்கத்துலேயே ஒரு கிரே கலரில் தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து சேஃப்டி வால்வு. இந்த சேஃப்டி வால்வ் வந்து ஃபுட்டு வந்து சீலிங் பொசிஷனில் வச்சு குக் ஆகும்போது குக் ஆன பிறகு இந்த சேஃப்டி வால்வ் வந்து மேலே வந்துடும். திருப்பி இந்த பொசிஷனுக்கு போகும்போது தான் இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணணும். வெண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு ஸ்டீம் ரிலீஸ் பண்ணும்போதும் இந்த வால்வ் வந்து உள்ளே போயிடும். ஸோ எப்போ வந்து வால்வு உள்ளே இருக்கோ இதே பொசிஷனில் அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணணும். அதுதான் சேஃப். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் உள்ள பாத்திரத்தை பார்த்துடலாம். இந்த பாத்திரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. எக்ஸ்ட்ராவாக ஒரு பாத்திரம் வேணுன்னா வாங்கி வச்சிடலாம். இந்த பாத்திரத்தோட வெளிப்பாகம் வந்து எப்போதுமே ட்ரையாக தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் பாட்டும் உள்ள ட்ரையாக தான் இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக்னால நம்ம எப்போதுமே இது ட்ரையாக வைக்கிறது தான் சேஃப். இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எக்கு எது பாயில் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டாண்டை வச்சு அதுக்கு மேலே என்னென்ன வெஜிடபிள்ஸோ எக்கோ வச்சு நம்ம பாயில் பண்ணி குக் பண்ணிடலாம். ஒரே டைமில் நம்மளுக்கு ஒரு 3 டைப்பு ஃபுட்டு வந்து குக் பண்ணோன்னா இந்த ஸ்டாண்டுக்கு மேலே 3 அடுக்கு பாத்திரம் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக டேர்ன் பண்ணால் ஈஸியாக க்ளோஸ் ஆயிரும். இன்ஸ்டன்ட் பாட்டை குக் பண்ணும்போது இந்த ஒயரை வந்து எடுத்து அவுட்லெட்டோட கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டை நம்ம ஓப்பன் பண்ணி ஏதாவது நம்ம குக் பண்ணும்போது அந்த லிட்டை வந்து நம்ம வந்து சைடில் உள்ள இந்த ஹேண்டில்லே வச்சிடலாம். ஸோ அதனால் ரொம்ப அந்த ஹேண்டிலில் வைக்கிறதுக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஈஸியாக வச்சிடலாம். இப்போது இன்ஸ்டன்ட் பாட்டோட டிஸ்பிளே செட்டிங்ஸையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இங்கே தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் எல்லாம் குக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த இன்ஸ்டன்ட் பாட்டிலேருந்து ஒயர் போதில் அதை நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு லைட் இப்படி வந்து வரும். ஸோ அந்த லைட் வந்து எப்போதுமே ஆஃப்னு தான் அது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டும். அப்புறம் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரைஸ் நான் குக் பண்ண போகிறேன்னா இந்த ரைஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன காட்டுதுன்னா 12 மினிட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ இந்த 12 மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது இந்த ரைஸ் செட்டிங்ஸ்க்கு மட்டும். ஸோ அது வந்து இமீடியட்டாக ஆட்டோக்கு சேஞ்ச் ஆகி குக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த ஒரு ஃபுட்டுமே குக்கான பிறகு என்ன ஆயிருன்னா கீப் ஆன் மோடுக்கு அது சேஞ்ச் ஆயிரும். இந்த கீப் ஆன் மோடுக்கு வரும்போது இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு டெம்பரேச்சர் சிம்பிள் வந்து ஹைலைட் ஆகி இருக்கும். ஹைலைட் ஆகி எவ்வளோ மினிட்ஸ் வந்து அது குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து காட்டிகிட்டே இருக்கும். 1 மினிட்டா 2 மினிட்டா. ஸோ 50 மினிட்ஸ் ஆகிட்டுனா 15 மினிட்ஸ்னு காட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி வந்து அந்த மினிட்ஸ் வந்து இதெல்லாம் காட்டும். அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செட்டிங் போனால் கேன்சல் போட்டுட்டு அடுத்த என்ன செட்டிங்கோ அது நம்ம போகலாம். இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக் செட்டிங்கை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஏதாவது ஃபுட் குக் பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் குக் செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் லெவலை வந்து அடுத்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஷர் லெவலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன காட்டுன்னா நார்மல் நான் வந்து காட்டுது. இதை ஹைக்கும் சேஞ்ச் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக குக் பண்ண நம்மளுக்கு வந்து நார்மலில் இருக்கணுமா ஹையில் வேணுமான்னு சொல்லி செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நார்மல் வேணுமா ஹை வேணுமான்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஷர் லெவலை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ரெஷர் லெவலை செட் பண்ண பிறகு இந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு எவ்வளோ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து அந்த குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ வந்து 3 மினிட்ஸில் வச்சு குக் ஆகணும்னு சொல்லிட்டு செட் பண்ணுன்னா உடனே அது ஆன் ஆகி செட் ஆகி ப்ரெஷர் குக்கு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இப்போ ஃபுட்டு குக் ஆன பிறகு என்ன ஆகும்னா கீப் ஆன் மோடுக்கு போயிடும். ஸோ கீப் ஆன் மோடுக்கு வரும்போது இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு டெம்பரேச்சர் சிம்பிள் மாதிரி வந்து எவ்வளோ மினிட்ஸ் வரை குக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஒவ்வொரு ஃபுட்டும் குக் ஆன பிறகு அது வந்து கீப் ஆன் மோடுக்கு போயிடும். இப்போ நம்ம ஸ்லோ குக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது பாருங்கள். இதை வச்சு ஸ்லோ குக்காக யூஸ் பண்ணிடலாம். எக்கு செட்டிங் வச்சு எக்கு பாயில் பண்ணிடலாம். கேக் செட்டிங் வச்சு கேக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பீனு அதை வச்சு தான் சன்னா கறி ராஜ்மா இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த டிலே ஸ்டார்ட்னு ஒரு செட்டிங் இதில் இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செட்டிங். இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டிலே ஸ்டார்ட் வந்து எப்போம்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மார்னிங் வந்து ஒர்க் போகிறீங்க, ஈவினிங் வரும்போது ரைஸ் ரெடியாக இருக்கணும்னு வச்சுடுங்களா. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ரைஸ் செட்டிங்கை வந்து நீங்கள் வந்து மார்னிங்கே ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு டைம் செட் பண்ணிடணும். இப்போ ரைஸை ப்ரெஸ் பண்ணோன்னா 12 மினிட்ஸ் காட்டும். உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டிலே ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி டைம் வந்து பிளிங்க் ஆகும். இப்படி டைம் பிளிங்க் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த எவ்வளோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரைஸ் குக் ஆகணுமோ அந்த ஹவர்ஸை இப்போ தான் நீங்கள் அந்த மைனஸ் ப்ளஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம்னா நீங்கள் மைனஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஹவர்ஸு. 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்னு. இப்போ நான் வந்து 5 ஹவர்ஸில் வந்து எனக்கு வந்து குக் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ பிளிங்க் ஆகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அது பிளிங்க் ஆகி ஒன்ஸ் வந்து அது பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் பண்ணோன்னா அது செட் ஆயிரும். சப்போஸ் செட் ஆகிட்டா திருப்பி கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி பிகினிங்லேருந்து டிலே ஸ்டார்ட் போட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் வரும்போது குக் ஆகி இருக்கும் ரைஸு. இப்போ இன்னொரு செட்டிங்ஸ் டிலே ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து சன்னா கறி ராஜ்மா இதெல்லாம் வந்து குக் பண்ணும்போது நம்ம நைட்டு வந்து இதெல்லாம் குக் பண்ணி வச்சுருந்தோம்னா காலையில் கறி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா நீங்கள் இந்த பீனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ மினிட்ஸில் குக் ஆகணுமோ அவ்வளோ மினிட்ஸை போட்டுட்டு திருப்பி டிலே ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். டிலே ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து பிளிங்க் ஆகுமோ அப்புறம் நீங்கள் டைமை செட் பண்ணணும். எவ்வளோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு குக் ஆகணும். ஸோ அது நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸில் குக் ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு போடுறேன். போட்டோன்னா அது பிளிங்க் ஆகிட்டு செட் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆகி ரெடியாக இருக்கும். நீங்கள் வந்து உடனே கறி மேக் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் முடிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் போட்டுட்டோம்னா அது வந்து ஆஃப் மோடுக்கு போயிடும். உங்களுக்கு இவ்வளோ நேரமும் நான் இன்ஸ்டன்ட் பாட்டோட செட்டிங்ஸ் அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உடனே நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டை வாங்கி வீட்டில் குக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் பாட் டெமோ உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.